மகாபாரதத்தில் நீங்க எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன, பீஷ்மர் ஒரு நாள் போர்க்களத்தில் என்ன சொல்லிட்டார், நாளை மாலைக்குள் பஞ்சபாண்டவர் 5 பேரையும் நான் கொன்றுவேன்ட்டார், சபதம் சொல்லிட்டு போயிட்டார். பீஷ்மர் சொன்ன வாக்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், பஞ்சபாண்டவர் 3 பேரும் நாளைக்கு சோழி முடிஞ்சு போகும்னு எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. நம்மளால கிருஷ்ணன் என்ன பண்ணார், திரௌபதியை கூப்பிட்டாருங்க, வா நேராக பீஷ்மர் பாசறைக்கு போனாங்க. மனுஷன் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். கிருஷ்ணன் அவளை உள்ள போக சொல்லி தலையை நல்லா முக்காடு போட்டுக்கோ, அவர் படுத்து தூங்குறாரு, அவர் காலை மட்டும் தொட்டு கும்பிடு, கண்ணை முழிச்சு பார்ப்பாரு, யாரோ ஒரு பெண் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான்னு சொன்ன உடனே தீர்க்க சுமங்கலி பவன்னு சொல்லிடுவாரு, நீ பாட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டார். அதே மாதிரி இந்த அம்மா போய் காலில் விழுது முழிச்சு பார்க்குறாரு, முக்காடு போட்டிருந்ததுனால அது திரௌபதின்னு தெரியல, ஏதோ ஒரு பெண் ஆசீர்வாதம் வாங்குறான்ட்டு தீர்க்க சுமங்கலி பவன்னாரு. அவ எந்திரிச்சா, அட பாவி, நேற்று தான் 5 பேரையும் அழிப்பேன் சபதம் கொடுத்துருக்கிறார், ஆனால் இன்னைக்கு இவ வந்து தீர்க்க சுமங்கலி பவன் சொல்லிட்டா. தான் கொடுத்த வாக்கை தானே மீற முடியாது இல்லையா? எவ்வளவு அழகா ஒரு மாற்றி யோசிக்கிற ஒரு திறமையை வைத்துக்கொண்டு அந்த குருட்சேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் அத்துணை பேரையும் கிருஷ்ணன் காப்பாற்றினான் என்று நம்முடைய இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எவ்வளவு மோசமான சூழ்நிலையில கூட நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா இதெல்லாம் நம்மளால சாதிக்கும்.